ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் கிரேவி ரெசிபிஸோட சேவ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டை இடித்து வச்சுக்கோங்க. கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இடித்து வச்சுருந்தோம்ல பூண்டு, அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, கத்தரிக்காய் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மசிச்சு விட்டு இறாலை போட்டுக்கோங்க. இறாலை போட்டு மூடி வச்சுருங்க. இறால் நிறைய தண்ணி விடும். ஸோ மூடி வச்சு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதை பார்ப்போமோ. ஒரு ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இறால் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போ அதோடைய உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பச்சை வடை போகிற அளவு வதக்கி விட்டுருங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அந்த பச்சை வடை போகிற அளவு மூடி வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலி இறால் கிரேவி இஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.